வந்து நான் பார்த்துக்கலாம். ஏனென்றால் அந்த டிஎஸ்பி விரோதமாக ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். 10 காணியிலே கோமலா என்ற பெண்ணு தற்கொலை, கணவன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கிறார். நான் டிஎஸ்பிக்கு 5 கேள்வி என்று கேட்டு பத்திரிகை எழுதினேன். அவருக்கு கோபம் வந்து விட்டது. ஆகவே அந்த கோபத்தை இப்படியாக வெளிப்படுத்தினார். கடைசியில் 13ஆம் நாள் தீக்குளிப்பு போராட்டம் என்னை கைது செய்வதற்கு பெண்களும் ஆண்கள் எல்லாம் சேர்ந்து 13ஆம் தேதி தீக்குளிப்பு போராட்டம் வந்தால் உங்களை கைது செய்ய வேண்டியது வரும் என்று சிஐடி அவர்கள் என்னை வந்து பார்த்தார்கள். நான் என்று சொன்ன அவங்கள் தீக்குளிக்கும் போது தீப்பெட்டி நான் வாங்கி தருகிறேன், நீங்கள் கொளுத்துங்கள் என்று சொன்னேன். பாவம் செய்தவனை கைது செய்ய துப்பில்லை. பத்திரிகைகளை கட்டுரை எழுதி சுட்டி காட்டினவனை கைது செய்வது என்ன நியாயம்? சட்ட பிரச்சனை, மாணவர் பிரச்சனை, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எப்படியாவது முற்றுப்புள்ளி வைங்க. அப்புறம் ரிக்வெஸ்ட்டு, வேறு வழி இல்லை. ஒன்றே அவரை கைது செய்யணும், இல்லைன்னா உங்களை கைது செய்யணும். அவரை கைது செய்தால் மாணவர்களுடைய போராட்டம் இன்னும் வேகமாய் தொடரும். இதே அரசு மேல்நிலைப் பள்ளி. கடைசியில் அவன் மன்னிப்பு கடிதம் எழுதி தந்தாள். இன்று இரவு 12 மணிக்குள்ள அந்த வாத்தியார் மன்னிப்பு கடிதம் எனக்கு தந்தாள். இதே அரசு மேல்நிலைப் பள்ளி பெற்றோர் சங்கம் எனக்கு விரோதமாக தீர்மானம் போட்டது என்னை கைது செய்வதற்கு. அந்த தீர்மானத்துக்கு பதிலாக மன்னிப்பு தீர்மானத்தை போட்டு எனக்கு தந்தால் கட்டுரை நிறுத்தப்படும், இல்லை என்றால் கட்டுரை தொடரும். காவல்துறைக்கு சவால் விட்டு சொன்னேன். வேறு வழி இல்லை, என்ன அடக்க முடியாது என்று காவல்துறை திணித்து விட்டது. நேரம் பகவதி என்ற வாத்தியாருக்கு ஃபோன் போட்டது. மரியாதையாக மன்னிப்பள்ளி கூடியில் நம்ம என்ன அரெஸ்ட் பண்ணுவேன் என்றால் அந்த செய்தியை கேட்ட அந்த பெண் தற்கொலைக்கு முயற்சி பண்ணினாள். உடனே அவசரமாக பேரவை பெற்றோர் சங்கம் ராத்திரி 9 மணிக்கு மேலே கூட்டி ஒரு தீர்மானத்தை போட்டு மன்னிப்பு கடிதத்தை எனக்கு தந்தார்கள். அதில் சீல் இல்லை என்று சொன்னேன். சீல் இல்லையா? அப்போ சீல் வேணும். அது குளித்துறையில் வார்டன் கையில் இருக்கிறது. அவனை கூட்டிகிட்டு வந்து சீல் வச்சு தந்தால் தான் ஒத்துக்கிடுவேன்னு சொன்னேன். அப்புறம் ராத்திரி 2:30 மணிக்கு சீல் வச்ச கடிதத்தை எனக்கு தந்தார்கள். பத்திரிகையை நிறுத்தினேன். அந்த கட்டுரையை நிறுத்தினேன். மன்னிப்பு தான் பரிகாரம். அன்றும் அப்படித்தான், இன்றும் அப்படித்தான். அதான் எழுத்து. அல்லேலூயா. ஒரு சும்மா கையை தட்டுங்க. அல்லேலூயா. அது நம்முடைய ஊழியத்திலும் அப்படி தான். பாவமன்னிப்பு உண்டுன்னா தான் பொழப்பே உண்டு. தண்டனை இல்லாமல் அவர் தப்பிக்க மாட்டார். அவர் கர்த்தரால் வருகிற தண்டனையை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தப்படுங்க. பெரிய தண்டனை சின்ன தண்டனையாக வரும். டைபாய்டு காய்ச்சல் வர்றதுக்கு பதில் ஒரு சின்ன ஜுரத்தை வச்சு விட்டுருவார். இப்போ 7 வாதையை சொல்லியிருக்காருல, 7 வாதையை வச்சு அடிக்கிறது சின்ன ஒரு ஆட்டுக்குட்டி வச்சு ஒரு முட்டுக்குள்ளே தான் தருவார். அடி உண்டு, நம்ம பாவத்துக்கு அடி உண்டு. அப்படியே பாவம் செய்த என்னத்தான் ஆண்டவர் பிடிச்சி இங்கே கொண்டு வந்து ஊழியத்தில் பிடிச்சி ஊழியம் செய்ய வச்ச போகிற தான் கேட்குறாரு பொறுத்தனை. முன்னாடி கேட்டிருந்தா பிரச்சனை இல்லை. அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட பத்திரிகையை வந்து 1 கோடி கட்டதுக்கு ஆகிறான். எவனா செத்தது போல் அவன் ஊழியக்காரனா. சரி, இப்போ நீங்கள் எவ்வளோ தருவீங்க? ஐயா நீங்கள் குறைச்சி சொல்லுங்கள். சரி 10 லட்சம் குறைச்சிடு. 90 லட்சமா? ஐயா என் பத்திரிகை வேற. ஒரு எக்ஸாம்பிள், கூட்டுறவுத்துறை அமைச்சர் முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் இருந்தார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில். நாகர்கோவில் மத்திய கூட்டுறவு வங்கி ஊழியர்னு ஒரு கட்டுரை எழுதிட்டேன். ஒரு எஸ்ஓ தனி அதிகாரியின் ஊழல் குமரியை காட்டுத்தீவுகளை பற்றி எறிந்தது. இங்கே குமரி சிங்கம் என்று அழைக்கப்படுகிற நெப்போலியன் அழைக்கப்படுகிற குமாரதாஸ் வரைக்கும் என் இடத்துல பேசுவதற்கு தயங்கினார். 7 முறை 4 முறை எம்எல்ஏ ஆன சுந்தராசை பேசுவதற்கு தயங்கினார். காங்கிரஸ் எம்எல்ஏ. ஏன்னா நோ காம்ப்ரமைஸ். எனக்கு ரைட்டிங் அப்படி தான். அப்படி பயப்படுத்தி உண்மையை எழுதி பயப்படுத்தி வாழ்ந்த பத்திரிகை. இவர் 90 லட்சத்துக்கு ஆனாக்குறாரு. சரி, இப்போ நீங்கள் என்ன தான் தருவீங்க? 50 லட்சம், 25 லட்சம், இப்படியே ரேட்டை குறைச்சேன். அவர் சம்மதிக்கலை. அப்புறம் ஐயா அவ்வளோ பணம் எங்கிட்ட கிடையாது, என் பொண்டாட்டி சம்பளம் 30,000 ரூபா, அந்த 30,000 தரலாம்.
நான் லட்சத்தில் நிற்கிறேன். அவர் எவ்வளோ பெரிய விலைமதிப்புள்ள பத்திரிகை 30,000 விலை பேசி மதுரைக்காரனை கூட்டிகிட்டு வந்து கிரயம் பேசுகிறார் ஆண்டவர். அதன் கிரயம் இல்லாமல் சூறையாடுவே உன் பாவங்களுக்கு தக்கதாக சூறையாடினார். நான் இறங்கி போயானேன்னு ஆண்டவர் சொல்லி கேட்கல. போ, இந்த பத்திரிகை அந்த விஸ்வநாதனுடைய சகோதரன் தான் அந்த இயேசு, ஒன்றிவிட்ட சகோதரன். எனக்கு ரேட்டு பேசினார்கள், எழுத்துக்கு விலை பேசினார்கள். எத்தனை போஸ்டிங் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸரும் சேர்ந்து தான் வந்தாங்க. இதே ஃப்ரெண்டில் உட்காந்துருந்தாங்க, நம்ம கக்கூஸில் உட்காந்துரு மேலே உட்காந்துருந்தாங்க 2 பேர் காம்ப்ரமைஸ் பண்ணுறது. எனக்கு தெரியாது, நான் வீடியோ அழிச்சுக்கிட்டே போகிறேன். ஆனால் நான் தான் அவள் நினச்சேன் பத்திரிகை ஆசிரியர் பெரிய ஆசிரியர் நினச்சிருப்பேன். நான் லோக்கலோடு இருப்பேன். பிறகுதான் தெரியும், ஐயா நீங்களா? அது 10:30 மணிக்கு தான் தெரியும். என்ன கிழங்கத்தாரன் கட்டணம் மன்னிப்பு இல்லை என்றால் தண்டனை. இங்கிருந்து தப்பி மதுரை ஆனையூருக்கு போய் டியூட்டியில் ஜாயின் பண்ணார். அங்கேயும் ஆஃபீஸை போட்டு மதுரை 16 போஸ்ட் போட்டு மதுரை அவருக்கு அங்கேயும் போஸ்ட் போட்டேன். ஒரு அரசோட எவ்வளோ மோதி இருக்கிறான் பாருங்கள். எந்த பேச்சுவார்த்தைக்கும் நோ காம்ப்ரமைஸ். விலை பேசினார்கள், கிரயம் போகவில்லை. அப்படிப்பட்ட பத்திரிகையே 30,000 ரூபாய் கேட்குறாரு, 25,000 ரூபாய் கேட்குறாரு. கோபம் வருமாறாதா? எனக்கு போயானேன்னு கர்த்தர் சொன்னார், பிடிச்சிட்டு வந்து பத்திரிகை கொடுத்துரு. அவன் ஜங்ஷனில் போனார். இதுதான் பிரார்த்தனை. எவ்வளோ பெரிய கோடிக்கணக்கான விலை மதிப்புள்ள பத்திரிகையை 30,000 ரூபாய்க்கு விலை பேசி அதை நீ கொடுன்னு சொல்லி அப்புறம் அவனை பிடிச்சிருந்து, சரி பிரதர் கர்த்தர் சொல்லிட்டார் கொண்டு போங்க, உடனே 25,000 ரூபா, 5 ரூபா அதில் டிஸ்கவுண்ட்டு. பத்திரிகையை கொடுத்தேன். பிரதர் நல்லதே செய்யுங்க. அவர் என்ன சொன்னார், நான் கிறிஸ்தவ பத்திரிகை தான் எழுதுவேன்னு சொன்னார். சரி எழுதுங்க போங்கானில் கொடுத்து எக்ரிமெண்ட் எல்லாம் போட்டு பணத்தை வாங்கியாச்சு. பணத்தை வாங்கினா இறுதியம் எல்லாம் ராவு இரவு நேரம் எல்லாம் கதறி கதறி அழுகிறது. அவ்வளவு பெரிய துக்கம். கர்த்தர் சொன்னார், இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னார். இழந்ததை திரும்ப தருவேன். அவர் காசை கையில் வச்சிருக்கிறேன். எனக்கு இப்போது இந்த 25,000 ரூபா பெரிய தொகை, 25 கோடி மாதிரி இருக்குது. உடனே சொன்னார், இந்த உலக திருச்சபையினுடைய அஸ்திவாரத்தை முதல் தூண் நீ எழுப்பு, மீதியை நான் கட்டுவேன் என்று சொன்னார். அந்த 25,000 ரூபாய் என்னுடைய பொருத்தனை ஒரு தூண். இன்றைக்கும் கர்த்தருடைய தேவாலயத்தில் ஒரு தூணாக நிறுத்தி இருக்கிறார். உற்சம கையை தட்டுங்க. தூணை கட்டி ஒரு பில்லரை அப்படியே டாப்பில் கட்டி விட்டான். ஒத்த தூணாக நிற்குது. எல்லோரும் 10 அடிக்கு ஒரு தூணை போடுவாங்க. நான் 2 ஃப்ளோர் 3 ஃப்ளோருக்கு தூணை எழுப்பியாச்சு. இரவு நேரத்தில் வந்து எங்கேயோ போயிட்டு வந்து தண்ணி ஊற்றிக்கோன்னு சொன்னேன். நம்ம ஆசையாக கட்டினா ஒரு தூணு, இரவும் பகலும் தண்ணியில் விட்டுவேன். அவன் ஒரு சொட்டு தண்ணியை விடாமல் சுருண்டையை படுத்துட்டான். நான் வெளியே போய்ட்டு ராத்திரி 9 மணிக்கு வருகிறேன். தண்ணி விட்டியா? மறந்து போச்சு. மறந்து போச்சு. கோவத்தில் திட்டிட்டு நான் டப்புன்னு மேலே ஏறி ஒரு ஏணியை வச்சு ஒரு குடம் தண்ணியை தோளில் வச்சுக்கிட்டு மேலே டாப்பில் விடலாம். ராத்திரி 9 மணிக்கு இதோட பவர் லைன் அப்படி கிட்டே போகுது. கிட்ட ஒரு தான் நிற்கிறான். கரு 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 கருன்னு ஒரு தான் நிற்கிறான். போ நின்றுட்டு நான் ஏறினேன். அவன் அப்படியே ஏணியை பிடிச்சி வெளியே தள்ளிட்டான். டமாரண்டு கிளை விழுந்தேன் கருங்கல் மத்தியில். ஆனால் எந்த தலையும் சேதமடையவில்லை. வெளியே இருந்தவர்கள் ஜேபிஆர் இதோட செத்தான். எனக்கு அடிக்கடி மந்திரம் வைக்கிறது தான் சத்தம் போட்டு சொன்னான். ஜேபிஆர் இதோட மறிச்சு அதான் விழுந்து கிடக்குன்னு பேச்சு மூச்சும் இல்லாமல். சப்தம் தான் எனக்கு காதில் கடைசியாக கேட்டது. அதுக்கப்புறம் உண்மையிலேயே பேச்சு மூச்சும் இல்லை தான். அதுக்கப்புறம் கர்த்தர் வந்தார், தட்டி எழுப்பினார். பாவ சாத்தானே நான் அழித்தேன், எழும்பி பிரகாசி. ஏசாயா 60:1. இதுவே பாவ நிவாரண பலி. கண்ணுக்கு தெரியாத பாதை, கண்ணுக்கு தெரியாத பேய், சாபம் என்ற பேய், பாவம் என்ற பேய், ரெண்டையும் அழிக்கிறதாம் பொருத்தன ஆண்டையிலிருந்து தான் இந்த ஊழியம் வளர ஆரம்பித்து விட்டது. உற்சவமாக கையை தட்டுங்க. அது உங்களுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஆவிகள் எல்லாம் என்னது
பின்தொடரும். பாவம் பின்தொடரும்னு சொன்னால் பாவச்சாத்தான் பின்தொடர்கிறான். சாபம் பின்தொடருன்னா சாபச்சாத்தான் பின்தொடர்கிறான். ஒரு தாயிடத்தில் தகப்பனிடத்தில் 2 ஆவி இருந்தால் பிள்ளைகளிடத்துலையும் அது பங்கிட்டு கொடுக்கப்படும். அதானே உண்மை. இப்போ உங்கள்கிட்ட ஒரு 30 பவுன் நகை இருக்குன்னு வைப்போம். 30 பவுன் நகை இருக்குது. அதை பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் பங்கு வைத்து விடுவார்கள் இல்லையா? சரிசமாக பங்கு வைத்து விடுவார்கள். ஒரு 30 ஏக்கர் நிலம் இருக்குன்னு வைப்போம். அது என்னது? அதையும் உங்கள் காலத்துக்கு பிறகு அவங்க பங்கு வைப்பார்கள். உங்கள் சாபத்தை யார் பங்கிட்டெடுத்தது? உங்கள் பாவத்தை யார் பங்கிட்டெடுத்தது? ஆஸ்தியில் பங்கு கேட்குறீங்களே பிள்ளைங்கள்ட்ட. பிள்ளைங்க கேட்குறாங்களே, உன் அம்மா செய்த பாவத்திலையும் உனக்கு பங்குண்டு, உன் அப்பா செய்த பாவத்திலையும் பங்குண்டு என்று சொல்லுகிற ஒரே ஊழியம் ஜீவ ஒளி தான். ஆஸ்திக்கு பங்குன்னா அந்த பாவத்திலையும் பிள்ளைகளுக்கு பங்குண்டு. ஆகவே தாய் தகப்பனுடைய பாவம் பிள்ளைகளிடத்திலும் தொடரும். அதான் பிதாக்களின் அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் நான் விசாரிப்பேன். ஏன் தீர்க்கல விசாரிப்பேன். எப்போ பொருத்தனை செலுத்துறியோ அப்போ முடிவு வரும். அதுவரையும் விசாரணை தொடரும், அலக்களிப்பு தொடரும், சோதனை தொடரும், புடமிடுதல் தொடரும். முடிவப்பா இந்த சாத்தான் அழிக்கப்படுவதான். சாத்தான் எப்போ அழிக்கப்படும்? பொருத்தனை ஜெபம். நாகும் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். இதோ புதிய சுவிசேஷத்தின் கால்கள் சீயோனில் இறங்கி வருகிறது. யூதாவே உன் பண்டிகையை ஆசிரி, உன் பொருத்தனையை செலுத்து. துஷ்டன் இனி கடந்து வரான், துன்மார்க்கன் முற்றிலும் சங்கரிக்கப்பட கடவன். அல்லேலூயா. உலகத்துக்கே சொல்லுகிறேன், பிரிட்டனுக்கும் சொல்லுகிறேன், ரோமாபுரிக்கும் சொல்லுகிறேன், இங்கிலாந்துக்கும் சொல்லுகிறேன், யுஎஸ்ஏக்கும் சொல்லுகிறேன், கனடாவுக்கும் சொல்லுகிறேன். அல்லேலூயா. எல்லா நாடுகளுக்கும் சொல்லுகிறேன், ஆசிய கண்டங்களுக்கும் சொல்லுகிறேன், ஐரோப்பா கண்டங்களுக்கும் சொல்லுகிறேன், துபாய்க்கும் சொல்லுகிறேன், சவுதி அரேபியாவுக்கும் சொல்லுகிறேன். சாபத்தை போக்காவிடில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அடி கூட முன்னுக்கு வர முடியாது. பாவத்தை போக்காமல் எவ்வளோ தூரம் நீங்கள் வளர்ந்தாலும் சர்ன்னு சறுக்கு வர மாதிரி கீழே தான் வந்து நிற்பீங்க. உங்கள் அக்கௌண்ட்டு எப்பொழுதும் ஹீரோ. யூ ஆர் நாட் ஏ ஹீரோ. உற்சாம கையை தட்டுங்க. அல்லேலூயா. சாபத்தையும் பாவத்தையும் போக்கினால் உண்மையிலேயே உங்களை ஹீரோவாக ஆண்டவர் இந்த பூமியில் வச்சிருப்பார். உற்சாம கையை தட்டலாம். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். அல்லேலூயா. நம்ம இந்த பாடல் என்ன பண்றோம்? இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். நம்ம தெய்வத்துக்கு நல்ல தெய்வத்துக்கு என்ன செஞ்சீங்கன்னு கேட்டா இப்படி சொல்ல வேண்டியது வரும் இல்லையா? அந்த அள்ளி கொடுங்க நல்ல தெய்வத்துக்கு. பாட்டை பாடினா மட்டும் போராது, கர்த்தருக்கு ஒரு குறையில்லாமல் நிறைவேற்றுங்க. உங்களை ஒரு குறையும் இராதபடிக்கு இந்த பூமியில் வச்சு தாளாட்டுவார். அல்லேலூயா. ஊழியத்தில் நான் என்றான நேரத்தில் இந்த பாவ நிவாரண பலி செலுத்தின பிறகு திடீரென்று ஆண்டவருக்கு மடியில் நான் படுத்து கிடக்கிறேன். ஆண்டவருக்கு மடியில் எப்படி படுக்க முடியும்? நான் பூமிக்கு மேலே ஒரு அடி உயர்ந்து நீளமாக விமானம் பறக்கிற போல படுத்து கிடக்கிறேன். ஒரு தேவனுடைய வெளிச்சம் என் சரீரத்தை சுற்றி சுற்றி வரும். அப்போது இந்த பாவியாகி என்னை ஆண்டவர் பரிசுத்தம் பண்ணி அவர் உதட்டில் எப்பொழுதும் வருகிற வார்த்தை என் மகனே என்ன சொல்லுவார்? என் மகனே கலங்காதீர். அதான் அந்த பாட்டை பாடுவேன். அன்னைக்கு மடியில் போட்டு ஒரு பாட்டு பாடினார். அந்த பாட்டுக்கு முழுமே எனக்கு இது வரைக்கும் பாட தெரியாது. புக்கில் எழுதி வச்சிருக்கி சீடியாக போட்டிருக்கோம். அதை 4 வரியோட பாடுவேன். அந்த பாடலில் சில வரிகள் தான், பாவம் செய்யாதே, சாபமாகாதே, சாத்தானை தேடாதே, சவக்குழியை நாடாதே, அல்லேலூயா நீ பாடு, அதிசய தேவனை நீ நாடு, அல்லேலூயா நீ பாடு, அதிசய தேவனை நீ நாடு. இந்த பாடலை தான் அவர் பாடி காட்டினார், நான் எழுதினேன். அவ்வளோதான். அதில் இன்னும் சில வரிகள் உண்டு. அதில்
நீ பதறாதே கலங்காதே. அவர் சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார், பதறாதே கலங்காதே, சுட்டரிக்கும் சூரியனை போல் எழும்புன்னு சொன்னார். அதில் இந்த பாடுக கடைசி வரையிலும் சுட்டரிக்கும் சூரியனை போல் எழும்பு, சாத்தானை மிதித்து நடன்னு சொன்னார். ஒன்றுமே தெரியாத எல்கேஜி கூட இல்லை அன்னைக்கு பைபிள் நாலேஜ். சுட்டரிக்கும் சூரியனை போல் எழும்பு, சுட்டரிக்கும் வல்லமை உனக்குண்டு. இதான் ஆண்டவர் சொன்ன பாடல்கள வரிகள். அந்த பாடலை பாடக்கு தான் நேற்று கூட்டிகிட்டு வந்தேன் இவங்களை எல்லாம். ஆனால் லேட்டாக வந்து அந்த பாடலே பாடாமல் போயிட்டாங்க. அங்கே பாடலை பாடின கூட்டம் தான் அது. உற்சாம கையை தட்டுங்க. எழுதுனதுன்னா மியூசிக் போட்டது அவங்க. அல்லேலூயா. ஆகவே சுட்டரிக்கும் சூரியனை போல நீங்கள் எழும்பணும். சாத்தானை அழிக்கிற ஆயுதங்களாக நீங்கள் மாறணும். பிசாசை ஒடுக்கிற சக்திகளாக நீங்கள் மாற வேண்டும். சும்மா எப்போ கேட்டுட்டு உட்கார்ந்து இருக்கக்கூடாது. நீங்களும் பேய்களை அழிக்கக்கூடிய வீராங்கனைகளாக, வீரர்களாக, கர்த்தருடைய யுத்த வீரர்களாக நீங்கள் மாற வேண்டும். தேசம் சுபிட்சமாய் வாழ வேண்டுமானால் என்னை மாதிரி 1000 லட்சம் ஊழியக்காரர்களை புறப்பட வேண்டும். அதுவும் ஜீவ ஒளியிலிருந்து. அல்லேலூயா. வேற மாதிரி ஊழியங்கள்லாம் வேற மாதிரி அந்த கிறிஸ்தான் போய் சேரும். அவங்க என்ன சொல்லுவாங்க? பாவத்துக்கு தண்டனை இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் விட்டு தான் பாவத்துக்கு தண்டனை உண்டுன்னு சொல்கிறேன். நான் அனுபவிச்சவனா. என்னுடைய ஊழிய வாழ்க்கையில் எல்லாரும் அதை கண்டு கொண்டு இருக்கிறார்கள். இதான் சத்தியம், இதுதான் பிரமாணம். செக்ரட்டரியேட்டில் வேலை பார்த்து ரிட்டையர்டான ஒரு சகோதரி திடீரென்று ஃபோன் பண்ணார்கள். அதனால் சாபம் இருக்கிறது சிஸ்டர், பாவம் இருக்கிறது, ஆகவே தான் உன் மகன் தரதலையாக இருக்கிறான்னு சொன்னேன். எங்கிட்ட சாபமா, எங்கிட்ட பாவமா, என்ன சொல்கிறீங்க நீங்கள், என்ன சொல்கிறீங்க? ஏற்றுக்கிட மாட்டாங்க சிஸ்டர். என்னுடைய ஊழியம் யாரும் ஏற்றுக்கூடத்தக்கதல்ல. ஆனால் நன்றாக ரசிப்பார்கள். டிவி மூலம் 4 மணி வரைக்கும் அப்படியே உட்காருவாங்க. நேற்று யூடியூப்பில் ஒரு நேற்றத்தை சேனலை ஏற்றி விடுறேன். 1000 வீடியோக்கள் தாண்டி விட்டது. 1000